Good morning, students. Higher secondary second year computer science unit 4 lesson 12 வினவல் அமைப்பு மொழி structured query language part 2. recall கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். introduction to SQL ஒரு அறிமுகம். role of SQL in RDBMS Relational Database Management System SQL in Structured Query Language in பங்கு. Processing Skills of SQL in செயலாக்க திறன்கள். How to install the MySQL and creating database. MySQL இன்ஸ்டால் பண்ணுவது மற்றும் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் செய்வது. கிரியேட்டிங் டேட்டாபேஸ் தரவுத்தளத்தை உருவாக்குதல். காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL இன் கூறுகள் DDL, DML, DCL, TCL, DQL. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா query லாங்குவேஜ் போன்ற காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL. இந்த வகுப்பிலே நாம் கற்க இருப்பது டேட்டா டைப்ஸ், தரவு வகைகள். தரவு வகை விளக்கம், டேட்டா டைப்ஸு, அடுத்தது விளக்கம். முதலாவதாக கேர் என்றால் கேரக்டர், நிலையான அகலம் கொண்ட சர மதிப்பு. ஒரு குறிப்பிட்ட லென்த்து கொண்ட, ஒரு நீளம் கொண்ட ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய மதிப்பு. இந்த வகையின் மதிப்பு ஒற்றை மேற்கோள் குறிக்குள் தரப்பட வேண்டும். இப்போ அனுசுன்னு இருக்குது, அது ஒற்றை மேற்கோள் குறியில் கொடுத்தாச்சுன்னா அது வந்து கேரக்டர் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். அடுத்து வேர்கேர், மாறும் அகலம் கொண்ட குறியுறு சரம். இது வந்து நிலையான அகலம் 25 கேரக்டர்ஸ்னால் 25 கேரக்டர். இது வந்து மாறும் அகலம் கொண்ட குறியுறு சரம். ஒரு 25 இருக்கலாம், 35 இருக்கலாம், அதுக்கு தக்க அது மாறிக்கிடும். இது கேர் தரவு வகை போன்று இருந்தாலும் தரவின் அளவிற்கேற்ப பதியும் அளவு மாறும். அதாவது ஸ்ட்ரிங்கினுடைய நீளம் வந்து நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிடும் வேர்கேரில். கேரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸடாக ஒரு லென்த்து கொடுத்தா மட்டுமே போதுமானது. அடுத்த தரவு வகை DEC, டெசிமல் 15.12, 0.123 போன்ற பின்ன எண்களை இது குறிக்கும். இங்கு அளவுக்கான செயலுறுப்பு 2 பகுதிகளை கொண்டுள்ளது, துல்லியம் மற்றும் அளவுகள். அளவு செயலுறுப்பில் வரும் துல்லியம் எத்தனை இலக்க எண் என்பதையும், அளவுகோல் தசம புள்ளிக்கு வலது பக்கம் அதிகபட்சமாக எத்தனை இலக்கங்களை இடம்பெற வேண்டும் என்பதையும் குறிக்கும். சைஸ் 5,2 என்பதில் துல்லியம் 5 ஆகவும் மற்றும் அளவுகோல் 2 ஆகவும், புள்ளிக்கு பிறகு உள்ள பகுதி வந்து 2, டோட்டலாக வந்து 5 என்றும் எடுத்துக்கொள்ளும். அளவுகோல் துல்லியத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. துல்லியத்தை விட இப்போ வந்து 5 கொடுத்து இது 6 கொடுக்க முடியாது. இதோட அகலம் அதிகமாக இருக்க முடியாது. அடுத்த தரவு வகை டேட்டா டைப் நியூமரிக் டேட்டா டைப். இது டெசிமல் தரவு வகை போன்றே இருக்கும், ஆனாலும் இலக்கங்களின் எண்ணிக்கை துல்லிய செயலுறுப்பை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்து INT இன்டிஜர். இது தசம புள்ளி அல்லாத ஒரு முழு எண்ணை குறிக்கும், ஹோல் நம்பர். இது சைஸ் அளவுரு பயன்படுத்தாது. இதில் வந்து சைஸ் அளவுரை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அடுத்து ஸ்மால் INT. இது இன்டிஜர் வகை போன்று காணப்பட்டாலும் கொடாநிலை அளவு இன்டிஜரை விட சிறியதாக இருக்கும். அதாவது நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்குற வேல்யூ இன்டிஜரில் கொடுக்குற அளவோடு இதை கம்மியாக தான் நினைச்ச முடியும், இது கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட். இது பதின்ம எண் டெசிமல் நம்பர் அமைப்பில் ஒரு மிதவை புள்ளி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 10 அடுக்குகளை கொண்டு இருக்கும். அதாவது மேலும் அதிகபட்சமாக துல்லியம் 64 இலக்கங்கள் வரை வரையறுக்கப்படலாம். 64 டிஜிட் துல்லியம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 64 ஜீரோஸ் போட்டு 1 அந்த மாதிரி நீங்கள் அந்த துல்லியத்துக்கு நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். இதில் ரியல் இந்த தரவு வகையில் ஃப்ளோட் வகை போன்றே உள்ளது, இருப்பினும் சைஸ் செயலுறுப்பை பயன்படுத்தி கொள்ளாது. இதில் வந்து இன்டிஜரில் பண்ணுற மாதிரியே இதுலேயும் சைஸ் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதிகபட்சம் துல்லியம் 64 இலக்கங்கள் வரையறுக்கப்படலாம். 64 டிஜிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள், இது ரியல் வகை போன்றது, ஆனால் துல்லியம் 64 இலக்கங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம். 64 இலக்கத்தோடு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் யூஸ் பண்ணணும்.
SQL commands and their functions. SQL கட்டளைகளும் செயல்பாடுகளும். தரவு வகைகளை சேமித்து வைக்க ஒரே வழி அட்டவணை என்பதால் அனைத்து தகவல்களும் அட்டவணை வடிவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். டேட்டா வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்க டேபிள் மூலமாக தான் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியும். SQL தரவு தளத்துடன் செயலாற்றுவதற்கான முன்வரையறுக்கப்பட்ட கட்டளைகளின் தொகுதியை வழங்குகிறது. SQLல வந்து தரவு தளத்தில் உள்ள டேட்டாவை எடுக்கிறதுக்கோ அதில் அப்டேட் பண்ணுறதுக்கோ சில கட்டளைகள் உள்ளது. அந்த கட்டளைகளில் வந்து முதல்ல இருக்க வந்து சிறப்பு சொல்கள், அதாவது கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டளையில் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், வேல்யூஸ், ரிஜிஸ்டர் நம்பர், இன்டிஜர், கமா, நேம், கேர் 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா அதில் வந்து கட்டளை கீவேர்ட்ஸ், சிறப்பு சொற்கள் வந்துன்னா கீவேர்ட்ஸ். இவை SQLில் சிறப்பு பொருளை கொண்ட கட்டளையாக அறியப்படுகிறது. SQL உள்ள முக்கியமான ஒரு கட்டளை வந்து கீவேர்டாக இருக்குது. கட்டளைகள் கமாண்ட்ஸ் கூற்றுகள் என்று அறியப்படும். இவை பயனரால் தரவுத்தளத்திற்கு கொடுக்கப்படும் அறிவுறுத்தல்களை குறிக்கும். இது வந்து யூசர்ஸ் வந்து கொடுக்கிறது. கூற்றுகள் என்று அறியப்படும், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று அறியப்படும். இவை பயனரால் யூசரால் டேட்டாபேஸ்க்கு கொடுக்கப்படும் அறிவுறுத்தல்கள். அது எந்த மாதிரி செய்யணும் அதை வந்து அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் வந்து கட்டளைகளில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து வந்து கிளாஸஸ். இவை சிறப்பு சொல்லுடன் தொடங்கி சிறப்பு சொல்லையும் செயலுறுப்பையும் கொண்டிருக்கும். இதில் வந்து செயலுறுப்பும் சிறப்பு சொல்லும் இருக்கும். அதாவது ஒரு கமாண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இதோட செய்யணும், என்ன சிறப்பியல்போட செய்யணும் அப்படி மாதிரி இது வந்து கொண்டிருக்கும். செயலுறுப்புகள் ஆர்குமெண்ட்ஸ். இவை கிளாஸை நிறைவு பெற செய்ய கொடுக்கப்படும் மதிப்புகளை குறிக்கும். ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கடைசியில் கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் செயலுறுப்புகள். இவை கிளாஸை நிறைவு செய்ய கொடுக்கப்படும் மதிப்புகளை குறிக்கும். அதில் இருக்கக்கூடிய மதிப்புகளை குறிக்கும். அப்போ SQL கமாண்ட்ஸில் வந்து சிறப்பு சொற்கள், கமாண்ட்ஸு, கட்டளைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து அந்த கட்டளைகளை வரிசையாக பார்க்க போகிறோம். ஒரு SQL கமாண்ட்ஸை வந்து என்னென்ன கட்டளைகள்லாம் இருக்குது. முதல்ல DDL கமாண்ட்ஸை பார்ப்போம். SQLல ஒரு காம்பனண்ட் வந்து DDL. அந்த DDL உள்ள கமாண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேபிள். A table can be created by using the create table command. நீங்கள் வந்து create table command மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டேபிளை, ஒரு அட்டவணையை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், உருவாக்கி கொள்ளலாம். அட்டவணை உருவாக்குற பிறகு தான் நீங்கள் அதில் ரோஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து சேர்க்க முடியும். சின்டெக்ஸ் வந்து தொடரியல், கிரியேட் டேபிள், ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல, டேபிளுடைய பேர் நம்ம கொடுக்குற பேர். அடுத்தது அந்த டேபிளில் எத்தனை காலம் இருக்குது அது வரிசையை நீங்கள் கொடுக்கணும். காலம் நேமு, அதனுடைய டேட்டா டைப்பு, அப்புறம் அதனுடைய சைஸு. அடுத்தது காலம் நேமு, ரெண்டாவது காலம் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் நம்பராக இருக்கலாம், அப்புறம் இன்டிஜர்னு சொல்லி கொடுக்குற, கமா. அடுத்தது செகண்ட் காலம் நேம் ஏஜ் கொடுக்கலாம், அல்லது நேம் கொடுக்கலாம், டேட்டா டைப் கேர் கொடுத்துட்டு சைஸ் வந்து 20ன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படி உனக்கு எத்தனை காலம் நேம்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டேபிளில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டு, அட்மின் நம்பர் இன்டிஜர். அப்போ அட்மின் நம்பர் வந்து இன்டிஜராக இருக்கும், முழு எண்ணாக இருக்கும். நேம் வந்து டேட்டா டைப் பார்த்தோன்னே நம்ம ஏற்கனவே இப்போ பாருங்கள் இன்டிஜர் டேட்டா டைப் இருக்குது. நேம் வந்து கேரக்டர் டேட்டா டைப்பாக இருக்குது, அதில் சைஸ் வந்து எத்தனை 20. ஜெண்டர் கேரக்டராக இருக்குது, அது 1 சைஸு. ஏஜ் வந்து இன்டிஜர், பிளேஸ் வந்து கேரக்டர், அது சைஸ் வந்து 10 போட்டு செமிகோலன் போட்டு முடிக்கணும். இதில் வந்து எல்லாத்துலேயும் என்ன எப்படி முடிக்கணும், SQL கமாண்ட் வந்து கடைசியில் செமிகோலன் போட்டு முடிக்கணும். குறிப்பு. கட்டுப்பாட்டுகள்னா என்னது, ஆங்கிலத்தில் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்பது ஒரு புலம் அல்லது புலங்களின் தொகுதிக்கு பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையை குறிக்கும். அதாவது கட்டுப்பாடுகள் வந்து நீங்கள் ஒரு புலத்தில் வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். இப்போ ஏஜ் வந்து 19குள்ளே தான் வாங்கணும், டிஃபால்ட் வேல்யூ ஏஜுக்கு வந்து 17 இருக்கணும், அப்படி சில கட்டுப்பாடுகள் வந்து கொடுக்கலாம். பிரைமரி கீயில் வந்து யூனிக்காக இருக்கணும், அதில் வந்து தனித்தன்மையாக இருக்கணும், டூப்ளிகேட் நம்பர் வரக்கூடாது, அப்படி சில கட்டுப்பாடுகள் நீங்கள் விதிக்கலாம். அதில் 2 கட்டுப்பாடு இருக்குது. ஒன்று நெடுவரிசை காலம் கன்ஸ்ட்ரைன்ட், தனிப்பட்ட நெடுவரிசைக்கு மட்டுமே நெடுவரிசை கட்டுப்பாட்டை பயன்படுத்த முடியும். நெடுவரிசைனா இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போய் சொன்னேன் ஏஜுக்கு, ஏஜ் வந்து லெஸ் தென் 19 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் நீங்கள் விதிக்கலாம். அடுத்தது அட்டவணை கட்டுப்பாடு, டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட். அட்டவணை கட்டுப்பாடு என்னது, டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்டு. அட்டவணை கட்டுப்பாடு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நெடுவரிசைகள் பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் ஹோல் அட்டவணைக்கும் பயன்படுத்தலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலத்துக்கு வந்து அந்த ஃபீல்டு நேமுக்கு வந்து நீங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. தி சின்டெக்ஸ் ஃபார் த டேபிள் கிரியேட்டட் வித் கன்ஸ்டைன்ட் இஸ் கிவன் அஸ் பிலோ. அதாவது நீங்கள் கட்டுப்பாட்டுகளோட ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. அதனுடைய பொதுவான வடிவமைப்பு சின்டெக்ஸ் வந்து கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம் கொடுக்கிங்க, டேட்டா டைப் கொடுக்கிங்க, சைஸ் கொடுக்கிங்க, கொடுத்துட்டு அந்த காலம்னுடைய கன்ஸ்டைன்ட் கொடுக்கிங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டு, அட்மின் நம்பர் இன்டிஜர், நாட் நல். நாட் நல்னால் நீங்கள் எம்டியாக நீங்கள் விட முடியாது. இன்டிஜர் இப்போ வந்து அட்மின் நம்பர் வந்து நீங்கள் வந்து வெறும்னா ஒன்றுமே என்ட்ரி போடாமல் விட முடியாது, கட்டாயம் ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் நாட் நல் கன்ஸ்டைன்ட்டு. அது கட்டுப்பாடு விதிக்குது, நீ எம்டியாக வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்து ப்ரைமரிக்கின்னு சொல்லுது. ப்ரைமரிக்கின்னா நீங்கள் வந்து இப்போ 1001 2 தடவை கொடுக்க முடியாது, ஒரு தடவை தான் நினைச்ச முடியும் கொடுக்க முடியும். அதான் ப்ரைமரிக்கி கன்ஸ்டைன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கன்ஸ்டைன்ட் இருக்குது. இந்த அட்மின் நம்பருங்கிற இந்த ஃபீல்டுக்கு புலத்துக்கு 2 கன்ஸ்டைன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நெடுவரிசை கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது காலம் கன்ஸ்டைன்ட்டு, நாட் நல் அது ஒரு கன்ஸ்டைன்ட்டு, ரெண்டாவது ப்ரைமரிக்கு. இப்போ நேமுக்கு பாருங்கள் நாட் நல் கொடுத்துருக்கு, நேமும் நீங்கள் எம்டியாக விட முடியாது, ரெண்டுமே கம்பல்சரி பார்ட் மாதிரி. அடுத்து ஜெண்டர் வந்து கேரக்டர் 1, ஏஜ் இன்டிஜர், பிளேஸ் வந்து இது மாதிரி நீங்கள் வரிசையாக காலம் நேம், டேட்டா டைப் வரிசையாக கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் டேபிள் கன்ஸ்டைன்ட் கொடுக்குறா இருந்தால் கடைசியில் கொடுக்கணும். எல்லா காலம் முடிஞ்ச பிறகு டேபிள் கன்ஸ்டைன்ட் கொடுத்து காலம் நேம் வரிசையாக கொடுத்துக்கலாம். டேபிள் கன்ஸ்டைன்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அது எதுக்கெல்லாம் நீங்கள் எந்த காலம்க்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அது வரிசையாக கொடுக்கலாம். எல்லா காலம் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டூடெண்ட் டேபிள் வித் நாட் நல் காலம்ஸ் constraint. This is constraint enforces a field to always contain a value. அப்போ இது என்ன செய்யுது, ஒரு ஃபீல்டில் இப்போ அட்மின் நம்பரில் கட்டாயம் வேல்யூ இருக்கணும்னு சொல்லி இந்த நாட் நல் ப்ரொவைட் பண்ணுது. ப்ரைமரிக்கு வந்து டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டைன்ட்ஸ், கட்டுப்பாடுகளின் வகைகள். என்னெல்லாம் வகைகள் இருக்குது? கன்ஸ்டைன்ட்ஸ் கட்டுப்பாடு, கன்ஸ்டைன்ட்னா கட்டுப்பாடு. இது வந்து மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து யூனிக் கட்டுப்பாடு, யூனிக் கன்ஸ்டைன்ட். ப்ரைமரிக்கு கன்ஸ்டைன்ட் ஏற்கனவே பார்த்தோம். அதை டிஃபால்ட் கன்ஸ்டைன்ட், ப்ரைமரிக்கும் யூனிக்கும் ஒன்று போல தான் இருக்கும், சின்ன மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்குமே. அடுத்த செக் கன்ஸ்டைன்ட். செக் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம். டிஃபால்ட் வந்து 17 அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 17 வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். செக் ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 16 அப்படின்னா ஏஜ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும், 16க்கு கீழே கொடுக்கணும், அப்படி வந்து செக் பண்ணிக்கணும். அப்போ வந்து இந்த கன்ஸ்டைன்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது கன்ஸ்டைன்ட்டில். 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம் இல்லையா. யூனிக் கன்ஸ்டைன்ட், ப்ரைமரிக்கு கன்ஸ்டைன்ட், டிஃபால்ட் கன்ஸ்டைன்ட், செக் கன்ஸ்டைன்ட். யூனிக் கன்ஸ்டைன்ட், யூனிக் கட்டுப்பாடு. இதில் பாருங்கள், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டு, அட்மின் நம்பர் இன்டிஜர், நாட் நல், யூனிக்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அட்மின் நம்பர் வந்து யூனிக்னா ஒருமைத்தன்மை வந்தது, அதில் டூப்ளிகேஷன் வந்து இருக்கக்கூடாது. நேம் வந்து கேர் 20 நாட் நல், அப்போ இதில் வந்து எம்டியாக நீங்கள் விட முடியாது, இது ஒரு கன்ஸ்டைன்ட். ஜெண்டர் கேர் 1, ஏஜ் வந்து இன்டிஜர், பிளேஸ் வந்து கேரக்டர் 10, இதில் வந்து கம்மா வரக்கூடாது, இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, கம்மா வரக்கூடாது. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுருந்தீங்க. when 2 constraints are applied on a single field, இதில் பார்த்தீங்கன்னா நாட் நல்லும் யூனிக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஒரே ஃபீல்டுக்கு, அட்மின் நம்பருக்கு ஒரே ஃபீல்டுக்கு 2 கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருக்கோம், நாட் நல்லும் கொடுத்துருக்கோம், யூனிக்கும் கொடுத்துருக்கோம். இது கொடுத்தா இட் இஸ் நோன் அஸ் மல்டிபிள் கன்ஸ்ட்ரைண்ட். அப்போ இதுக்கு பேர் மல்டிபிள் கன்ஸ்ட்ரைண்ட், ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுப்பாடுகள் என்று பெயர். அதாவது என்ன கட்டுப்பாடு வச்சுருக்கோம், அட்மின் நம்பர் வந்து யூனிக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அதில் வந்து எம்டியாகவும் விடக்கூடாது. அப்போ அதுக்கு பேர் என்னது, மல்டிபிள் கன்ஸ்ட்ரைண்ட்ஸ். Not null and unique are applied on a single field admin number. By adding these 2 constraints, the field admin number must take some value that is will not be null and should not be duplicated. அப்படின்னா என்ன அர்த்தம், யூனிக்னா டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணிடும். 1001 2 தடவை வராது. ப்ரைமரிக்கும் அதே மாதிரி தான், டூப்ளிகேட்டட் அவாய்ட் பண்ணோம். பிறகு அட்மின் நம்பரும் நேமுக்கும் பார்த்தீங்கன்னா நாட் நல் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபீல்டு நேம் வந்து நீங்கள் எம்டியாக விட முடியாது, டேட்டா கொடுக்கும்போது நீங்கள் எம்டியாக விட முடியாது, ஏதாவது சம் டேட்டா கொடுத்து ஆகணும். அடுத்து ப்ரைமரிக்கு கன்ஸ்டைன்ட், ப்ரைமரிக்கு கட்டுப்பாடு. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், நாட் நல், ப்ரைமரிக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்டைன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அட்மின் நம்பருக்கு. போன எக்ஸாம்பிளில் நாட் நல் கொடுத்துட்டு யூனிக் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து ப்ரைமரிக்கு. நேம் கேர் இதுக்கும் நாட் நல் தான். பிறகு ஜெண்டர் ஏஜ் பிளேஸ்லாம் இருக்குது, இதில் கம்மா வரக்கூடாது. Primary key constraint declares a field as a primary key which helps to uniquely identify record. அப்போ வந்து ஒரு ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீ நீ கொடுத்துக்கலாம். அதாவது 1001 1002 அட்மின் நம்பர் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணோம், டூப்ளிகேஷன் இருக்காது. இட் இஸ் சிமிலர் டு யூனிக் கன்ஸ்ட்ரைண்ட் எக்ஸப்ட் தட் ஒன்லி ஒன் ஃபீல்ட் ஆஃப் எ டேபிள் கேன் பி செட் as primary key.
பிரைமரி கீ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பிரைமரி கீக்கும் யூனிக்கும் என்ன வித்தியாசம்? யூனிக் வந்து நீங்கள் 2 ஃபீல்டுக்கு மோர் தென் 2 ஃபீல்ட்ஸ் 1 ஃபீல்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அட்மின் நம்பருக்கும் யூனிக் கொடுக்கலாம், நேமுக்கும் கொடுக்கலாம் யூனிக்குன்ட்டு. ஆனால் பிரைமரி கீயை 2 ஃபீல்டுக்கு கொடுக்க முடியாது. அது ஒன்று தான் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மற்றபடி அதனுடைய ஃபங்க்ஷன் ஒன்று தான். டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணும். டூப்ளிகேஷன் என்ன செய்யும்? அவாய்ட் பண்ணும். அடுத்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட், டிஃபால்ட் கட்டுப்பாடு. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டு செட் இந்த பேரண்ட்ஸைஸ் ஆரம்பிச்சு இங்கே க்ளோஸ் ஆகுது. அட்மின் நம்பர் இன்டிஜர், நாட் நல் பிரைமரி கீ, நேம் கேர் 20 நாட் நல். அப்போ பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருக்கு. இது ஏற்கனவே இந்த ஃபீல்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் ஏற்கனவே பார்த்துட்டு வந்து ஜெண்டர் கேர் 1. இதில் பாருங்கள், இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைண்ட் வந்து இப்போ வந்து ஏஜ் கொடுத்துருக்கோம். ஏஜில் வந்து டிஃபால்ட் ஈக்குவல் 70. சப்போஸ் வந்து யூசர் வந்து ஏஜ் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 17 இயர்ஸ் எடுத்துக்கிடும். அது ஆட்டோமேட்டிக்காக 17 இயர்ஸாக எடுத்துக்கணும். அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து எல்லாருக்குமே 17 வயசு தான் இருக்குது. அப்போ வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? டிஃபால்ட் வேல்யூ 17 செட் பண்ணிக்கிடும். யாருக்காவது மாற்றமாக ஒருத்தருக்கு 18 ஒருத்தருக்கு 16னா நம்ம ரீஎன்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இதில் ஒரே ஒரு எரர் இருக்குது. இந்த கோடிங்கில் புக்கில் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எரர் என்ன, 2 எரர் இருக்குது. ஒன்று வந்து இந்த கம்மா வரக்கூடாது, இன்னொன்று வந்து என்ன வரக்கூடாதுன்னு இந்த ஈக்குவல் டு வரக்கூடாது. அதை வந்து நீங்கள் அடிச்சு விட்ருங்க. டிஃபால்ட் 17 போட்டு வித்தின் டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஒர்க்கு ஆகாது. ஸோ நீங்கள் அதை அந்த ஈக்குவல்ட்டை அடிச்சு விட்ருங்க உங்கள் புக்கில். அது ஒரு கரெக்ஷன் இருக்குது. பிறகு இந்த கம்மாவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கம்மா வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இங்கே என்ன வருது? இந்த பேரண்ட் சைஸ் வந்து செமிகோலன் போட்டு முடிக்கணும் நீங்கள். இந்த above எக்ஸாம்பிள் தி ஏஜ் ஃபீல்டு இஸ் அசைன்ட் a டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் 17. இதில் வந்து ஏஜ் ஃபீல்டுக்கு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் 17 வந்து செட் பண்ணியிருக்கீங்க. therefore when no value is entered in the age by the user, it automatically assigns 17 to age. ஆட்டோமேட்டிக்காக அதை 17 அசைன் பண்ணிக்கும். இப்போ யூசர் வந்து ஏஜுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக, சப்போஸ் அட்மின் நம்பர் நேம்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஜ் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக 17 அசைன் எடுத்துக்கிடும். அடுத்து செக் கன்ஸ்ட்ரைண்ட், செக் கட்டுப்பாடு. இதுவும் பாருங்கள் ஏஜில் தான் கொடுத்துருக்கு. மீதியெல்லாம் அதே தான். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட்மின் நம்பர் இன்டிஜர், நாட் நல் பிரைமரி கொடுத்துருங்க. நேம் வந்து கேரக்டர், எல்லாமே அதே தான். ஜெண்டர் கேர், ஏஜ் வந்து இன்டிஜர் கொடுத்துட்டு செக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 19 போட்டிருக்கு. இதுலேயும் அந்த கோடிங் வந்து தவறாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. இதை ஏஜ் இன்டிஜர்னு கொடுத்துட்டு ஒரு கம்மா போட்டுக்கிடுங்க. புக்கில் கரெக்ஷன் போட்டுக்கிடுங்க. இதை தவறாக இருக்குது. செக்குன்னு போட்டுட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் இந்த பேரண்ட் சைஸ்க்குள்ளே ஏஜ் லெஸ் தேன் 19 அந்த ஃபீல்டு நேமை நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். இதில் அதாவது ஏஜ் இன்டிஜர் கம்மா போட்டு அதை தனியாக வச்சுக்கிடுங்க. செக்கை தனியாக கொடுக்குறீங்க. செக் அப்படின்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரைண்ட்டை தனியாக கொடுக்குறீங்க. ஏஜ் ஃபீல்டுக்கு ஏஜை காட்டிக்கிட்டு அது எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 19 இருக்கணும் போட்டுட்டு கம்மா போட்டுக்கிடுங்க. அப்போ இது ஒரு கரெக்ஷன் வந்து புக்கில் இருக்குது, மாற்றிக்கிடுங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த above example the check constraint is set to age field where the value of age must be less than or equal to 19. இதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏஜ் வந்து 19க்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 19 கீழமையும் இருக்கணும். ஈக்குவல் டு போட்டிருக்கலையே, அப்போ 19 உண்டு. 19 ஆர் 19 பிலோ தி 19 அதுதான் இருக்கணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரைண்ட், என்ன கட்டுப்பாடு வச்சுருக்கோம்? செக்கில் ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 19 சொல்லி செட் பண்ணியிருக்கோம். அடுத்த டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட், டேபிள் கட்டுப்பாடு. இது எப்படின்னா, எல்லா ஃபீல்டும் முடிஞ்ச பிறகு கடைசியாக ப்ரைமரிக்கின்னு சொல்லி கொடுத்து ஃபஸ்ட் டைம் கம்மா லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டைமும் லாஸ்ட் டைமும் ப்ரைமரிக்கே ஆக போகுது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் கம்மா லாஸ்ட் டைம் ரெண்டுமே ப்ரைமரி டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட். அப்போ இதான் வந்து 2 ஃபீல்டு மோர் தென் 2 ஃபீல்ட்ஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் என்னது? டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட். when the constraint is applied to a group of fields of the table, it is known as table constraint. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்டுக்கு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் செட் பண்ணுறீங்க இந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? பிரைமரி கீன்னு கொடுத்துட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் காலம் நேம் கொடுத்துறீங்க. காலம் நேம் 1 காலம் நேம் 2, அதாவது ஃபீல்டு நேம் 1 ஃபீல்டு நேம் 2. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, லாஸ்ட் டைம்னு 2 ஃபீல்டுக்கு நீங்கள் கொடுத்துறீங்க டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட்டை. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மோர் தென் 1 ஃபீல்டு கொடுத்து செட் பண்ணிட்டீங்க, ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட். The table constraint is normally given at the end of the table definition. Table definitionல இப்போ table definition டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? எப்படி என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? அட்மின் நம்பர் இன்டிஜராக இருக்கணும், ஃபஸ்ட் டைம் கேரக்டராக இருக்கணும், லாஸ்ட் டைம் கேரக்டராக இருக்கணும், அது 20 கேரக்டர் மேக்ஸிமம் 2 இருக்கணும், ஜெண்டர் கேரக்டராக இருக்கணும், ஒரு கேரக்டர் எடுக்கணும், அப்படின்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த டிஃபைன் பண்ணதில் கடைசியில் கொடுக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட். In the above example, the 2 fields first name and last name are defined as primary key which is a table constraint.
அப்போ இதுக்கு பிறகு என்னது டேபிள் கன்ஸ்ட்ரைண்ட். அடுத்தது வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ், டிஎம்எல் கட்டளைகள். இன்சர்ட் கமாண்ட், இன்சர்ட் கட்டளை. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதாவது இன்சர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். முதல்ல டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணதை பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இந்த கிளாஸில் வந்து டேபிள் கிரியேஷன் பார்த்துருக்கோம். டேபிள் கிரியேட் பண்ண பிறகு ஒரு எம்டி டேபிள் தான் இருக்கும். அதில் ஃபீல்டு நேம்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது டேபிள் காலம்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் உள்ளே வந்து ரெக்கார்ட் இருக்காது. இப்போ வந்து ரெக்கார்டு வந்து நம்ம கொடுக்கோம் 1001 ராஜா, ஏஜ் வந்து 17 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. அது வந்து நீங்கள் இன்சர்ட் இன்ட்டுங்கிற கமாண்ட் மூலமாக தான் அந்த ரோ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், அட்மின் நம்பர் கமா நேம் கமா ஜெண்டர் கமா ஏஜ் கமா பிளேஸ். அப்போ அவ்வளோ ஃபீல்டு நேமும் கொடுத்துருக்கோம். இங்கே வேல்யூஸ் கொடுக்கும். அட்மின் நம்பருக்கு 100, நேமுக்கு வந்து ஆஷிஷ், ஜெண்டர் வந்து எம்மு, ஏஜ் வந்து 17, பிளேஸ் வந்து சென்னை அப்படின்ட்டு வரிசையாக கொடுத்துட்டோம். அடுத்த இது பாருங்கள். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், அட்மின் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், வேல்யூஸ் 102, ஆத்தாஸ். இப்போ 2 ரெக்கார்டு கொடுக்குறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்கோம் 100, செகண்ட் ரெக்கார்டு 102 கொடுக்கும். ஆத்தாஸ், எம்மு, 18, டெல்கின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ உனக்கு 2 நேம் வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க இந்த டேபிளில் பாருங்கள். அட்மின் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸு 100, ஆஷிஷ், எம்மு, 17 சென்னை, 101 ஆதர்ஸு, எம்மு, 18 டெல்கின்னு சொல்லி 2 ரோ வந்து இந்த டேபிளில் இன்சர்ட்டு ஆயிட்டு. இப்போ 102வதா இது வந்து இதில் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிடுங்க. இந்த வேல்யூஸில் இது 102 கிடையாது, 101. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் இருக்குது. 101, ஏன்னா இங்கே பாருங்கள் 101 ஆத்தாஸ்ன்னு இருக்கு இல்லையா. இப்போ 102 வந்து அக்ஷித்துன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து என்ன மாற்றிக்கங்க, 101 மாற்றிக்கிடுங்க. 101 ஆத்தஸ். ஓகே. இப்போ வந்து 3வது ரெக்கார்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். இதில் பாருங்கள், நீங்கள் ஃபீல்டு நேம் கொடுக்கல. ஆனால் 102 அக்ஷித்து, மேலு, 17 பெங்களூர். அப்போ வந்து இந்த காலம் நேம் ஆர்டர்லேயே நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து எது கொடுக்க தேவையில்ல, ஃபீல்டு நேம் கொடுக்க தேவையில்ல. ஆர்டரை மாற்றி கொடுக்குறான்னு தான் இது வேணும். இப்போ ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க. அட்மின் நம்பரு, ஜெண்டரு, மறுபடியும் நேமு, ஏஜ், அப்படி ஆர்டர் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டரை இங்கே கொடுத்துட்டு அந்த ஆர்டரில் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டு நேமே இங்கே நீங்கள் கொடுக்கல. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபீல்டு நேமே நம்ம கொடுக்காம டேரெக்டாக வேல்யூஸ் தான் கொடுக்கும். அப்படி கொடுத்தா நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த டேபிளில் இருக்கிற ஆர்டர்லேயே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அட்மின் நம்பர் அதை எடுத்துக்கிடும், நேம் வந்து அக்ஷித்தை எடுத்துக்குது, தேர்ட் ஒன் ஜெண்டர் வந்து மேலே எடுத்துக்கிடுது, ஏஜ் வந்து 17 எடுத்துக்குது, பிளேஸ் வந்து பெங்களூர். அப்போ பாருங்கள் இன்க்ளூட் ஆகிட்டா 102 அக்ஷித், மேலு, 17 பெங்களூர். ஓகே. இப்போ வந்து இதில் வந்து இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து இந்த டேபிள் கிரியேஷனை நம்ம இப்போ என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வேம்ப் சர்வரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. வேம்ப் சர்வர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனாலும் பாருங்கள், இந்த டாஸ்க் பாரில் வந்து இந்த இடத்துல டபிள்யூன்னு சொல்லி வருதா, இல்லை டபிள்யூன்னு சொல்லி வரும். அது வந்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே மை எஸ்கியூஎல்னு இருக்கா, இந்த மை எஸ்கியூஎலை கிளிக் பண்ணி, இதை போன கிளாஸில் பார்த்தோம் நம்ம. மை எஸ்கியூஎல் கன்சோலை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உன்னுடைய யூசர் நேம் வந்து ரூட்டுன்னு சொல்லி வருது. அது டிஃபால்ட்டாகவே அதான் இருக்கும். அப்படியே ஓகே பண்ணிடுங்க. இப்போ என்டர் பாஸ்வேர்டில் நீங்கள் ஒன்றுமே என்ட்ரி போட வேண்டாம், பாஸ்வேர்டே வேண்டாம். ஜஸ்ட் என்டர் கீ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வந்துடுது, மை எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட் வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்கு பேர் மை எஸ்கியூஎல். இதில் வச்சு தான் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, கிரியேட்டு டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோ, ஸ்பேஸ் போட்டுக்கோ, கொடுத்துட்டு டேட்டா பேஸ் நேம் என்ன கொடுக்க போகிறேன், ஸ்டுட்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அப்போ டேட்டா பேஸ் நேம் ஸ்டுட்னு கொடுத்து செமிக்கோலன் கொடுத்தோன்னா இப்போ டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு. இப்போ பாருங்கள் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு. இப்போ டேட்டா பேஸ் ஸ்டுட்டுங்கிற டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ண பிறகு அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன கமாண்டு அப்படின்னா, யூஸு ஸ்டுட்டு, யூஸு ஸ்டுட்டு செமிகோலன் கொடுத்த உடனே உனக்கு டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வந்துட்டு ஸ்டுட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். இப்போ ஸ்டுட்டில் நம்ம எத்தனை டேபிள் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ ஸ்டுட்டு டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு கமெண்ட் வந்து கிரியேட் டேபிள். கிரியேட் டேபிள் கொடுங்க. கொடுத்துட்டு டேபிளினுடைய பேர் வந்து ஸ்டூடெண்ட், டேபிளினுடைய நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு. அதில் என்ன ஃபீல்டெலாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அட்மின் நம்பர்,
ஏடிஎம்என் நம்பர் என்ஓ. அது என்ன டேட்டா டைப்னா இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப்பை கொடுத்துருக்கோம். இது போக அதில் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்குறேன், நாட் நல்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்குறேன். நாட் நல் என்னது, அது வந்து நல் கிடையாது, நல் வேல்யூ கொடுக்க முடியாது. அது போக இன்னொரு கன்ஸ்ட்ரைண்ட்டும் கொடுக்கேன், ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி அடுத்த கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்குறேன். அதனால் டூப்ளிகேஷன் நினைச்ச முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. ஒரே நம்பரை வந்து 2 தடவை நம்ம நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. அடுத்தது நேம். அடுத்த ஃபீல்டு நேம் வந்து நேமு. அதை நான் கேரக்டராக செட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 20 கேரக்டர் நீ நேமுக்கு கொடுக்கலாம், அதனால் கேர் ஆஃப் 20ன்னு சொல்லி கொடுக்கேன். அடுத்தது வந்து ஜெண்டர். ஜெண்டர் வந்து ஜெண்டர் இருக்கு இல்லையா, அடுத்து வந்து ஜெண்டர். ஜெண்டர் வந்து என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா கேர்னு சொல்லி கொடுக்கு. கேரு எம்மா எஃப்ஆ, மேலா ஃபீமேலாவுக்கு எம்மா எஃப்ஆன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அதனால் ஒரே ஒரு கேரக்டர் வச்சுருக்கோம். கமா ஏஜ். அடுத்த ஃபீல்டு ஏஜ், அது வந்து இன்டிஜர் செட் பண்ணிக்கிறோம், இன்டிஜர். இது போக இதில் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்கும். என்ன கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னா டிஃபால்ட். டிஃபால்ட் அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூ எப்போவுமே நம்ம ஏஜ் கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 17 எடுத்துக்கும். அப்போ டிஃபால்ட்னு அடுத்த கன்ஸ்ட்ரைண்ட்டை நம்ம அதில் கொடுத்துட்டோம். அடுத்தது கமா கொடுத்துட்டு பிளேஸ். பிளேஸ் வந்து கேரக்டர் 10 கேரக்டர்ஸ் எடுக்கிற மாதிரி பிளேஸில் வச்சுருக்கோம். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க, பேரன்சிஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க, இதில் முடிக்கிறீங்க. அப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து அட்மின் நம்பர் இன்டிஜர், நாட் நல், ப்ரைமரிக்கு 2 நாட் நல், ப்ரைமரிக்கு 2மே கன்ஸ்டன்ட். அப்போ அட்மின் நம்பருக்கு நீங்கள் வந்து நல் வேல்யூ கொடுக்க முடியாது, ப்ரைமரிக்கு வந்து அது ப்ரைமரிக்கு அசைன் பண்ணுது, ஸோ டூப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. அடுத்தது நேம் வந்து கேரக்டர் 20, ஜெண்டர் வந்து கேரக்டர் 1, ஏஜ் வந்து இன்டிஜர். ஏஜ் வந்து இன்டிஜர். டிஃபால்ட் ஏஜுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 17 சொல்லி கொடுக்கும். ஏஜுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 17 கொடுக்கும். கமா பிளேஸ் வந்து கேரக்டர். கேரக்டர் வேல்யூ அது 10 கேரக்டர்ஸ். இப்போ செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஸோ இப்போ வந்து டேபிள் வந்து இங்கே க்ரியேட் ஆகிட்டு ஏற்கனவே டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்குது. அதனால் அது ஏற்கனவே க்ரியேட் ஆகிட்டு, சப்போஸ் ஏற்கனவே அந்த டேபிள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த டேபிளை டெலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா ட்ராப் டேபிள். அல்லது அதில் உள்ள ரெக்கார்ட்ஸை முதல்ல டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுங்க. அப்போ வந்து டேபிள் வந்து டெலீட் ஆயிரும். டெலீட் ஆன பிறகு நீங்கள் ட்ராப் டேபிள் கொடுக்கணும். எப்போவுமே அதில் உள்ள ரெக்கார்ட்ஸை முதல்ல டெலீட் பண்ணிவிட்டு பிறகு ட்ராப் டேபிள் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து டேபிள் டெலீட் ஆகிட்டு இப்போ அகைன் நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டு அட்மின் நம்பர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த கமெண்ட்டை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிட்டு, இப்போ அந்த டேபிளில் வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். வேல்யூஸ் வந்து கொடுக்குறதுக்கு வந்து இன்சர்ட்டு இன்ட்டு வேல்யூஸை கொடுக்குற கமெண்ட் வந்து இன்சர்ட் இன்ட்டு எந்த எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்டில் அதில் டேரெக்டாக நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டர்லேயே கொடுக்கணும். டேரெக்டாக வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், அட்மின் நம்பர், நேமு, பிறகு ஜெண்டர், ஏஜு, பிறகு பிளேஸு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுக்கணும். நான் என்ன செய்கிறேன், டேரெக்டாகவே வேல்யூஸ் கொடுக்கேன். அப்போ வேல்யூஸும் கொடுத்துட்டு அட்மின் நம்பர் முதல்ல கொடுத்துக்க. நான் 1000 என்ன வேல்யூ கொடுக்கேன், 100 கொடுக்கேன். 100 கமா நேம் வந்து ஆஷிஷ், உங்கள் புக்கில் இருக்கிற பேர் கொடுக்கும்.
நேம் வந்து ஆஷிஷ். பிறகு அவர் வந்து மேலு, ஸோ எம்முன்னு கொடுத்துக்கோ. கேரக்டர் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்தின் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். வேல்யூ வந்து டபுள் கோட்டில் கொடுக்குறோம். பிறகு வந்து ஏஜ் கொடுக்கணும் கொடுத்துக்கோ. 18 கொடுக்கேன். நான் ஏஜ் வந்து 18 கொடுக்கேன். கமா பிளேஸ் வந்து சென்னைன்னு கொடுக்கேன். பிளேஸ் வந்து நான் சென்னைன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகிட்டு. இப்போ ஒரு ரெக்கார்டு வந்து உள்ளே க்ரியேட் ஆகிட்டு. இது எப்படி பார்க்குறது? செலக்ட்டு ஆஸ்ட்ரிக் ஃப்ரம். டெலீட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டோம் இல்லையா, அதில் ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரிக் போடக்கூடாது. ஆஸ்ட்ரிக் போட்டால் அதில் எரர் வருது. ஸோ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுங்க. செலக்ட் பண்ண வியூ பண்ணி பார்க்குறதுக்கு செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் சொல்லி கொடுக்கணும். ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு கொடுத்து செமிகோலன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரே ஒரு ரெக்கார்ட் கொடுத்தோமா, 100 ஆஷிஷ், எம்மு 18 சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அது வந்து உள்ளே வந்து ஆட் ஆகிட்டு, அந்த ரெக்கார்டு வந்து என்ன ஆகிட்டு உள்ளே ஆட் ஆகிட்டு. இப்போ வந்து அடுத்த ரெக்கார்டு வந்து நான் உள்ளே இதே மாதிரி என்ட்ரி கொடுக்க போகிறேன். ஸோ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டு, வேல்யூஸ் வந்து 101 கொடுக்கேன். மொத்தம் 4 ரெக்கார்டு கொடுக்க போகிறோம். ஆடர்ஷ், இவரும் மேல் தான். ஏஜ் வந்து 18, ஏஜ் வந்து 18. பிறகு பிளேஸ் வந்து டெல்லி, பிளேஸ் வந்து டெல்லி கொடுக்கும். பிளேஸ் வந்து டெல்லின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இவன் பாருங்கள் செகண்ட் ரோ வந்து உள்ளே ஜென்ரேட் ஆகிட்டு. இப்போ வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் 2 ரோ ஜென்ரேட் ஆகிட்டு. 100 ஆஷிஷ், 101 ஆதாஸ், 2 ரெக்கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு. இப்போ வந்து 3வது ரெக்கார்டு வந்து கொடுக்க போகிறோம். 102 கொடுங்க. AKSH அக்ஷித், இவரு மேல் தான். ஏஜ் வந்து 17, பிளேஸ் வந்து பெங்களூர். இப்போ வந்து பாருங்கள் 3வது ரெக்கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு. இதே மாதிரி பாருங்கள் 3 ரெக்கார்டு வந்துட்டு. இப்போ 4th ரெக்கார்டு கொடுக்கும். இதே மாதிரி 4th ரெக்கார்டு வந்து நான் 103ன்னு சொல்லி கொடுக்கேன். 103 ராஜான்னு சொல்லி கொடுக்கேன். ராஜா. அடுத்த இவரு மேல் தான். ஏஜ் வந்து 16 சொல்லி கொடுக்கேன். பிளேஸ் வந்து சென்னை. பிளேஸ் வந்து சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாருங்கள் 4 ரோ கிரியேட் ஆகிட்டு. இப்போ கடைசியாக ஒரு 5வது ரோ ஒன்று கொடுத்துருவோம். 104 அபிநாத். இவரு மேல். ஏஜ் வந்து 18 கொடுங்க. பிளேஸ் வந்து சென்னை. பிளேஸ் வந்து சென்னை. இப்போ நீங்கள் பாருங்கள் மொத்தம் வந்து எத்தனை ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம்? 5 ரோ கிரியேட் பண்ணிட்டோம். 5 ரோ ஜென்ரேட் பண்ணிட்டோம். நாம் ஏற்கனவே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்தோம் இல்லையா, கொஞ்சம் மேலே போய் பாருங்கள் தெரியும். ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். எதுக்கு? ஏஜுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ கன்ஸ்ட்ரைண்ட்டில் கொடுத்துருந்தோம் 17 கொடுத்துருந்தோம். சப்போஸ் நம்ம ஏஜ் கொடுக்காம ஒரு ரெக்கார்டு கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நான் ஏஜ் கொடுக்கல, ஏஜ் வந்து கொடுக்கல, நான் ஏஜ் கொடுக்காம ஒரு ரெக்கார்டு வந்து நான் கொடுக்கேன் அப்படின்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். ஏஜும் கொடுக்கல, பிளேஸ் கொடுக்கல, 2 இது கொடுக்கல. இந்த மாதிரி நீங்கள் இதில் மேட்ச் ஆகாது. இந்த மாதிரினா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருங்க. அட்மின் நம்பர் கமா அந்த ஃபீல்டு நேம் கொடுத்துருங்க. அட்மின் நம்பர். செகண்ட் வந்து என்ன இருக்குது? நேம் இருக்கா? நேம் கொடு கமா. தேர்டு வந்து ஜெண்டர் இருக்குது. தேர்டு வந்து ஜெண்டர் கொடுத்துட்டு பிறகு வேல்யூஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டரில் கொடுக்காம இப்போ நான் 3 டேர்ம்ஸ் தான் கொடுக்கேன்.
103 ராஜா. ராஜாவுக்கு பதிலாக வேறு நேம் வச்சுக்கணும். ஏற்கனவே ராஜா இருக்கு இல்லையா? ஸோ ராஜாவுக்கு பதிலாக நீங்கள் நேமை வேணால் மாற்றிடுங்க. ரமேஷ்னு போட்டுக்கோ. ரமேஷ்னு போட்டு மெயில் கொடுக்கேன். இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நான் வந்து ஏஜ் கொடுக்கல, பிளேஸ் கொடுக்கல. பிளேஸ் வந்து நல் வேல்யூ வரும், ஏன்னா அங்கே ஏற்கனவே இல்லை. டிஃபால்ட் வேல்யூ ஏஜுக்கு என்ன கொடுத்துருந்தோம்? அங்கே 17 நம்ம கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் 17 கூட வந்துடும். இங்கே ஆக்சுவலாக நான் ஏஜ் கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த கன்ஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். 103 பாருங்கள், டூப்ளிகேட்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் 103ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன் இல்லையா? 103 ஏற்கனவே இருக்குது. ஸோ டூப்ளிகேட் ரெக்கார்டு. அப்போ ப்ரைமரி கீங்கிற அந்த கன்ஸ்டன்ட் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து 105ன்னு கொடுத்துக்குங்க. ரெக்கார்ட் நம்பர் 105ன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரோ க்ரியேட் ஆகிட்டு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு. இதில் வந்து நல்லா பாருங்கள், ஏஜ் வந்து 17 எந்த வேல்யூ? அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து விழுந்துட்டு. நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தோம் இல்லையா? டிஃபால்ட்டை வந்து 17 சொல்லி கொடுத்துருந்தோம் டேபிள் கிரியேஷன் பண்ணும்போது. அப்போ நம்ம யூசர் வந்து ஏஜ் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 17 என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். பிறகு பிளேஸ் பாருங்கள், நல்லுன்னு விழுந்துட்டு. பிளேஸ் வந்து நல்லு. காரணம் என்னன்னா, நம்ம கொடுக்கலன்னா அது நல்லுன்னு சொல்லி கொடுக்கும். சப்போஸ் பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க அப்படின்னா, பிளேஸ்ன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிடுங்க. பிளேஸ்ன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிடுங்க. வேல்யூஸ் வந்து இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டு பிளேஸு. வேல்யூஸ் வந்து 103க்கு இப்போ வேல்யூ என்ன கொடுக்குறோம்? பிளேஸ் வந்து சென்னைன்னு கொடுக்கு. அல்லது இதுக்கு வந்து என்ன கமெண்ட் கொடுக்கலாம்னா, அப்டேட் கொடுங்க, ஈஸியாக இருக்கும். அப்டேட் ஸ்டூடெண்ட். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கமெண்ட்டை கொஞ்சம் மாற்றிடுங்க. அப்டேட் ஸ்டூடெண்ட். ஏன்னா ஏற்கனவே இருக்குல்லையே அந்த ரெக்கார்டு. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் கொடுங்க. அப்டேட் ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு செட்டு பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. செட்டு பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. பிறகு எதுக்கு பிளேஸ் சென்னை அது சொல்லணும் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இது சேர்த்துக்கிடுங்க. வேர் அப்டேட் கமாண்ட் வந்து பின்னாடி வருது. அதை நான் இப்போவுமே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். வேர் எதுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்? அட்மின் நம்பர் 105 உள்ளதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பண்ணணும். வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 105. நல்லா கவனிங்க, அந்த கமாண்டை கவனிங்க. அப்டேட் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் அப்டேட் பண்ணு. செட் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. பிளேஸ் வந்து மட்டும் கொடுக்காம இருக்குது, அது சென்னைன்னு கொடுங்க. வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 105. இப்போ என்டர் பண்ணோன்னே பாருங்கள் சென்னை விழுந்துட்டா? ரமேஷ்க்கு வந்து சென்னை விழுந்துட்டு. சப்போஸ் இந்த கடைசி ரெக்கார்டு நமக்கு வேண்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அதை மட்டும் டெலீட் பண்ணால் என்ன கமெண்ட் அப்படின்னா, delete from student. நல்லா கவனி, ஆஸ்டிக் எதுவும் போட்டுறாங்க. delete from student where எதை delete பண்ணணும்னு சொல்லி சொல்லணும். ஒன்று நீங்கள் வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 105ன்னு கொடுக்கலாம், அல்லது நேம் ஈக்குவல் டு ரமேஷ் கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அட்மின் நம்பரே கொடுங்க. அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 105 செமிகோலன் போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த ரெக்கார்ட் மட்டும் டெலீட் பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்ட் மட்டும் ஏற்கனவே டேபிள் முழுக்க டெலீட் பண்ணோம் இல்லையா? டேபிள் முழுக்க டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? டேபிள் முழுக்க டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? டெலீட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வராது. டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டிங்கன்னா டேபிள் வந்து டெலீட் ஆயிடும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்? டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 105 மட்டும் டெலீட் ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுங்க. இப்போ கவனிங்க, 105 உங்களுக்கு போயிட்டு. அடுத்தது என்ன கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்? அடுத்தது ஆல்டர் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர் பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இதில் வந்து என்ன செஞ்சிடும்? ஆல்டர் கமெண்ட் வந்து பார்ப்போம்.
அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, இன்சர்ட் இன்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்க. அதில் மொத்தம் நம்ம 5 ரெக்கார்ட் சேர்த்திருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து டெலிட் கமாண்ட் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ டெலிட் கமாண்ட், டெலிட் கட்டளை. டெலிட் கமாண்டுக்கு எப்படி, தி டெலிட் கமாண்ட் பெர்மனெண்ட்லி ரிமூவ்ஸ் ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். நீங்கள் டேபிள் வந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இட் ரிமூவ்ஸ் தி என்டையர் ரோ, நாட் இண்டிவிஜுவல் ஃபீல்ட்ஸ். ஒரு ஃபீல்டை மட்டும் டெலிட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸை மட்டும் எடுக்காது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு ரோ முழுக்க டெலிட் பண்ணிடும். ஸோ நோ ஃபீல்ட் ஆர்குமெண்ட் இஸ் நீடட். இது ஃபீல்ட் ஆர்குமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தி டெலிட் கமாண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி கொடுத்தோம், அதில் delete from table name where condition தான் general format. delete from table name where condition. அப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கும், delete from student, student is the table name where admin number equal 104 கொடுத்தோம். அங்கே வந்து 105 கொடுத்தோம். ரமேஷை delete பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து 104 வேண்டானா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 104 நீங்கள் வேண்டானா கூட நீங்கள் 104 நீங்கள் delete பண்ணிக்கலாம். அது என்ன எப்படி கொடுக்கணும், அது கமெண்ட் என்னது, delete from student where admin number equal to 104 சொல்லி கொடுங்க. இப்போ 104 delete பண்ணால் delete from student where admin number equal to 104. இப்போ பாருங்கள் அகைன் நீங்கள் அதை வியூ பண்ணி பாருங்கள். 104 வந்து உனக்கு என்ன செஞ்சுட்டு delete ஆகிவிட்டது. 104 வந்து delete ஆகிவிட்டது. அப்போ வந்து 104 delete பண்ணிட்டோம். The following record is deleted from the student table. To delete the all rows of the table, the command is used as, உங்கள் புக்கில் வந்து delete asterisk from student கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சுருங்க, asterisk delete பண்ணிடுங்க. ஆக்சுவலாக asterisk போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. செலக்ட்டுக்கு மட்டும்தான் செலக்ட் asterisk from studentனா வியூ பண்ணோம், ஸ்டூடெண்ட் உள்ள அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் வியூ பண்ணோம். இப்போ delete asterisk from studentனா இது delete ஆகாது. அதுக்கு என்ன கமெண்ட், அதை மட்டும் delete பண்ணிடுங்க. asterisk மட்டும் delete பண்ணிட்டீங்க அப்படின்னா delete from student தான் கமெண்ட். ஏற்கனவே நம்ம இது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தோம். டேபிள் வந்து எப்படி delete பண்ணுறது, delete from ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் உனக்கு டெலிட், எல்லா ரெக்கார்ட்ஸ் வந்து டேபிள் வில் பி எம்டி நவ். எம்டி நவ்னா அர்த்தம், டேபிள் இருக்கும், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்கும், ஆனால் அதில் ரெக்கார்ட்ஸே என்ன செய்யாது, இருக்காது. அண்ட் குட் பி டெஸ்ட்ராய்டு யூஸிங் ட்ராப் கமாண்ட். நீங்கள் வந்து ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ராப் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், அதில் உள்ள ரோஸ் அவ்வளோத்தையும், அதாவது ரெக்கார்ட்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிவிட்டு பிறகு ட்ராப் டேபிள் கொடுத்தீங்கன்னா, ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் என்ன செஞ்சிடும், கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். அடுத்தது அப்டேட் கமாண்ட். அப்டேட் கமாண்ட் அல்லது அப்டேட் கட்டளை, தமிழ் வந்து அப்டேட் கட்டளை. இதுக்கு வந்து என்ன ஜென்ரல் ஃபார்மேட்டு, அப்டேட் டேபிள் நேம். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டை வந்து நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் டேபிள் நேம், செட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுனாலும் செட் பண்ணிக்கலாம், எத்தனை நாளாலும் செட் பண்ணிக்கலாம். எத்தனை காலம் இருக்கோ எம்டியாக இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துட்டு வேர் கண்டிஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 18, பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை, வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 102. 102 வந்து ஏற்கனவே என்ன இருந்துச்சு, 102 வந்து ஏற்கனவே என்ன இருந்துச்சு நான் உள்ளே நம்ம பார்த்துருவோம். அதில் நீங்கள் எதெல்லாம் மாற்றுறீங்க, அப்டேட் ஸ்டூடெண்ட்டு செட் ஏஜ் வந்து 18 போடுறீங்க, அடுத்தது பிளேஸ் வந்து சென்னை போட்டுறீங்க, வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 102 கொடுத்தோடனே உனக்கு அந்த ரெக்கார்டு இப்படி மாறிடுது. எப்படி மாறிடுது, 102 அக்ஷித் எம்ஏலு, ஏஜ் வந்து 18 விழுந்துருது, ஆட்டோமேட்டிக்காக 18 விழுந்துருது. அடுத்தது பிளேஸ் வந்து சென்னை ஆயிடுது. பாருங்கள் அந்த மாடிஃபைடை வந்து அப்படியே வியூ பண்ணி காமிச்சிருக்காங்க உங்கள் புக்கில். கமாண்ட் மாடிஃபைஸ் த ரெக்கார்ட் இன் தி ஃபாலோயிங் வே. இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷித்துக்குள்ள ரெக்கார்டில் பிளேஸ் வந்து சென்னையாக மாறிட்டு ஏஜ் வந்து 18 மாறிட்டு. அப்போ இந்த ரெக்கார்டை இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எஸ்கியூவில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்ன கமாண்டு, அப்டேட் கமாண்ட் இல்லையா, அப்டேட்டு ஸ்டூடெண்ட்டு கமாண்ட் பாருங்கள், அப்டேட்டு ஸ்டூடெண்ட்டு செட்டு ஏஜ் ஈக்குவல் டு 18 கமா பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை, வேர் அட்மின் நம்பர் எது பாருங்கள், அட்மின் நம்பர் அக்ஷித்துக்குள்ள 102 ஏற்கனவே என்ன இருக்குன்னு பார்த்துடுங்க. 102 அக்ஷித்துக்கு வந்து பெங்களூர் இருக்குது, ஏஜ் வந்து 17 இருக்குது. நம்ம வந்து ஏஜை 18 ஆக்கியிருந்தோம், பெங்களூருக்கு பதில் எதை மாற்றிருந்தோம், சென்னையை மாற்றிடுவோம், பிளேஸ் வந்து சென்னையை மாற்றிடுவோம். ஸோ நீங்கள் வேர் அட்மின் நம்பர் ஈக்குவல் டு கரெக்டாக கொடுக்கணும், எல்லாம் மாறிடும். 102 ரெக்கார்டு, அதாவது அட்மின் நம்பர் 102க்குள்ள ரெக்கார்டுக்கு வந்து மாற்றுறோம். இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ சேஞ்சுன்னு சொல்லி வந்துட்டு இப்போ அதை வியூ பண்ணி பாருங்கள். 102 அக்ஷித்துக்கு வந்து என்ன வந்துட்டு ஏஜ் வந்து 17, ஏற்கனவே என்ன இருந்துச்சு, ஏஜ் 18 இருந்துச்சு,
ஏஜ் வந்து 17 இருந்துச்சு, அது இப்போ என்னவா மாறிட்டு 18 மாறிட்டு. அடுத்து வந்து பிளேஸ் வந்து பெங்களூர் இருந்துச்சு, அது என்னவா மாறிட்டு இப்போ சென்னையா மாறி விட்டது. அப்போ இது வந்து என்ன கமாண்டு? அப்டேட் கமாண்டு. அப்போ அப்டேட் கமாண்ட் பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து சம் அடிஷ்னல் டிடிஎல் கமெண்ட்ஸ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமெண்ட்ஸில் வந்து சில அடிஷ்னல் கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து ஆல்ட்ரு கமெண்ட். ஆல்ட்ரு கமெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா டேபிள் ஆல்ட்ரு பண்ணும். அதுக்கு என்ன பாருங்க, ஆல்டர் டேபிள் நேம், ஆட் காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். நீங்கள் புதுசாக ஒரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் இருக்குது, அட்ரஸ் கிடையாது. அப்போ அட்ரஸுங்கிற ஒரு காலம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னா நீங்கள் எப்படி சேர்க்கணும்? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு ஆடு அட்ரஸ். அட்ரஸ் வந்து கேரக்டராக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து எஸ்கியூஎல்குள்ளே போயிருங்க. பாருங்கள், இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அட்மின் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, ஏஜ் இருக்குது, பிளேஸ் இருக்குது. ஆனால் எது இல்லை, அட்ரஸ் இல்லை. நான் புதுசாக வந்து சேர்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, அது கமெண்ட் என்னது? ஆல்டர் டேபிள். கமெண்ட் வந்து ஆல்டர் டேபிள், ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ட்ரு பண்ணுறோம். பிறகு வந்து ஆடுங்கிறது கமெண்டு. ஆட் வந்து என்ன கொடுக்கும்? அட்ரஸ் கொடுக்கும். அது கேரக்டர் வந்து கேரக்டராக டிஃபைன் பண்ணிக்கிடுங்க. கேரக்டர் வந்து நான் அட்ரஸ் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ 35 கேரக்டர்ஸ் வைக்கேன். லென்த் வந்து 35 கேரக்டர்ஸ் வைக்கேன். செமிகோலன் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ என்டர் பண்ணிடுங்க. இப்போ 4 டூப்ளிகேட் ரெக்கார்டு உண்டாயிட்டு. 4 டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் உண்டாயிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். அட்ரஸ் வந்து வந்துட்டு, ஆனால் அட்ரஸ் எதுக்குமே கொடுக்கல, நல் கொடுத்துருக்கு. ஓகே தானே? நம்ம வெறுமனே எக்ஸ்ட்ரா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 5 ஃபீல்டு இருந்துச்சு, இப்போ மொத்தம் 6வது ஃபீல்டு ஆகிட்டு. அட்ரஸ் வந்து 6வது ஃபீல்டு ஆகிட்டு. ஓகே தானே? 6வது ஃபீல்டு மாறிவிட்டது. சப்போஸ் இதை நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணுறோம் பாருங்கள். அடுத்து வந்து ஆல்டர் டேபிள், மாடிஃபை காலம் நேம், டேட்டா டைப், சைஸு. நம்ம சைஸை வந்து மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு, மாடிஃபை அட்ரஸ்ஸு, கேரக்டர் 25. நம்ம வந்து ஏற்கனவே எப்படி கொடுத்துருந்தோம்? 35 கேரக்டர் வாங்குற மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு, இதில் ஆடுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க? மாடிஃபை கொடுங்க. மாடிஃபை அட்ரஸ் 35ன்னு ஏற்கனவே இருக்கு இல்லையா. நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 25 கேரக்டர்ஸ். இப்போ வந்து அட்ரஸ்க்கு எத்தனை கேரக்டர் தான் வாங்கும்? 25 கேரக்டர் தான் வாங்கும். இப்போ பாருங்கள், அட்ரஸ்க்கு வந்து 25 கேரக்டர் தான் உங்களுக்கு வாங்கும். அப்போ வந்து இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? மாடிஃபை பண்ணி விட்டீர்கள். அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம், ரீநேம் பண்ணுறோம். ஒரு காலம் வந்து ரீநேம் பண்ணால் பண்ணிக்கலாம். அது இப்போ எதை ரீநேம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து அட்ரஸ் இருக்கு இல்லையா. அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் கொடுக்குறீங்க. அந்த அட்ரஸை வந்து நீங்கள் சேஞ்ச் கொடுக்குறீங்க. சேஞ்ச் கொடுத்து அந்த அட்ரஸை வந்து நீங்கள் சிட்டின்னு சொல்லி மாற்றணும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது. MySQL வந்து இந்த கமாண்ட் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக வந்து ரீநேம் கமாண்ட் வந்து இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகலை. ஆல்டர் டேபிள் நேம், ரீநேம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். இந்த ரீநேம்க்கு வந்து ஒர்க் ஆகலை. இதுக்கு பதில் ரீநேம் பதில் என்ன போட போகிறோம்னா சேஞ்ச் போட போகிறோம். பாருங்கள், நீங்கள் மாற்றிக்கிடுங்க. உங்கள் புக்கில் வந்து கொஞ்சம் மாற்றி விட்டுருங்க. ஆல்டர் டேபிள் நேம், சேஞ்ச் ஓல்டு நேம் டு நியூ நேம். இது போக நியூ நேம் கொடுத்துட்டு அதோட விடக்கூடாது. கட்டாயம் என்ன செய்யணுங்க? நீங்கள் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகுது இந்த கமாண்ட். வெறும்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. நியூ காலம் நேமுக்கு என்ன டேட்டா டைப்னு சொல்லணும். இன்டீஜரா கேரக்டரான்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. அது ஒரு எரர் சொல்லும், மேனுவல் எரர் சொல்லும் நீங்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. MySQL வந்து எது ஒர்க் ஆகலை, அந்த ரீநேம்ங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. இன்ஸ்டெட் ஆஃப் ரீநேம் நீங்கள் யூ புட் சேஞ்ச் திஸ் கமாண்ட், யூஸ் திஸ் கமாண்ட் சேஞ்ச். ரீநேம் பதில் நீங்கள் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. புக்கில் வந்து ரைட்டாக எழுதி வச்சுக்கிடுங்க. அதில் ரீநேம் பதில் சேஞ்சுன்னு போட்டு உங்கள் புக்கில் அந்த கரெக்ஷன் போட்டுருங்க. கொஞ்சம் நிறையா கரெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த கமெண்ட்ஸ்லாம். இந்த கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓல்டு நேம் டு நியூ காலம் நேம். பிறகு அதோட விட்டுறக்கூடாது, நியூ காலம் நேம் என்ன டேட்டா டைப்னு சொல்லணும். ஓகே தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு, ரீநேமு அட்ரஸ் டு சிட்டி. இதான் உங்கள் புக்கில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி மாற்றணும்? ரீநேம் பதில் என்ன போடணும்? சேஞ்சுன்னு கொடுக்கணும். இது போக இந்த சிட்டிக்கு வந்து அது என்ன டைப்புன்னு சொல்லணும், கேரக்டர்னு சொல்லிடுறோம். பாருங்கள், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்,
சேஞ்ச் அட்ரஸ் டு சிட்டி கேர் 20. சேஞ்ச் அட்ரஸ் டு சிட்டி கேர் 20 அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அந்த கமாண்டை. இப்போ நம்ம வந்து அட்ரஸுங்கிற அந்த ஃபீல்டை வந்து என்ன நேமாக மாற்ற போகிறோம்? சிட்டியாக மாற்ற போகிறோம். சிட்டியாக மாற்றுறதுக்கு என்ன கமாண்டு? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு கொடுத்துட்டு இதில் நீங்கள் ரீநேம் கொடுத்து பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிடுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு பிறகு அடுத்து யூஸ் பண்ணுவோம். ரீநேமு அட்ரஸ்லேருந்து ரீநேம் பண்ணி எதுக்கு மாற்றுறோம்? சிட்டிக்கு மாற்றுறோம். சிட்டி வந்து கேர் 25. உங்கள் புக்கில் வந்து இது கொடுக்கல, 25 கொடுக்கல. இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ன பாருங்கள், எரர் சொல்லுதா? என்ன எரர் சொல்லுது? மேனுவல் தட் ரெஸ்பான்ஸ் டு யுவர் MySQL சர்வர் வெர்ஷன் ரைட் சின்டெக்ஸ். என்ன ரைட் சின்டெக்ஸ் கொடுங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ரீநேம் அதை மாற்றிக்கிடுங்க. உங்கள் புக்கில் சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருங்க. சேஞ்ச் ரீநேம் பண்ணுறதுக்கு சேஞ்சுன்னு சொல்லி கொடுங்க. இப்போ பாருங்க ஒர்க் ஆகிட்டா? நீங்கள் எப்படி பார்க்குறது? டெஸ்ட் பண்ணி பார்க்குறது செலக்ட் தான் நமக்கு. இவன் பாருங்கள் மேலே அட்ரஸ் வந்து எப்படி மாறிட்டு, முதல்ல என்ன இருந்துச்சு பாருங்கள், அட்ரஸ்ன்னு இருந்துச்சு. டேபிள் நேம் வந்து டேபிளினுடைய காலம் நேம் வந்து பிளேஸ்க்கு அப்புறம் அட்ரஸ் இருந்துச்சு. இப்போ அட்ரஸ் எப்படி மாறிட்டு? சிட்டின்னு சொல்லி உனக்கு மாறி விட்டது. அப்போ சிட்டின்னு சொல்லி மாறிட்டது. அடுத்த கமாண்ட் வந்து ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் காலம். இப்போ வந்து இந்த புதுசாக ஒரு காலம் சேர்த்தோம் இல்லையா, அதை ட்ராப் பண்ண போகிறோம். ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் காலம் நேம். இது கரெக்டாக இருக்குது உங்கள் புக்கில். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு ட்ராப் காலம் சிட்டி. அப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது? மறுபடியும் போயிருங்க, MySQL போயிருங்க, அதே கமாண்ட் யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? ட்ராப் காலம், ட்ராப்பு காலம் COLUMN, ட்ராப் காலம். அட்ரஸ் இப்போ கிடையாது இல்லையா, அதுக்கு பதில் என்ன போட்டுக்கோங்க? சிட்டின்னு போடுங்க. சிட்டி போடுங்க. இதுக்கு என்ன கொடுக்க வேண்டாம்? அந்த கேரக்டர்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இவன் பாருங்கள் 4 rows அஃபெக்டட்னு சொல்லுது. டூப்ளிகேட்ஸ்லாம் டெலீட் ஆகிட்டு, காலம் வந்து இந்த சிட்டிங்கிற காலம் வந்து டெலீட் ஆகிட்டு. எப்படி பார்க்க செக் பண்ணுறதே பாருங்கள். ஏற்கனவே சிட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த சிட்டி இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள். அப்போ அந்த காலம் வந்து டெலீட்டு ஆகி விட்டது. காலம் டெலீட்டட். அடுத்த கமாண்ட் வந்து ட்ரங்கேட் கமாண்ட். ட்ரங்கேட் கட்டளை அட்டவணையில் உள்ள அனைத்து வரிசையிலும் நீக்க பயன்படுகிறது. அட்டவணையில் உள்ள எல்லா ரோஸையும் நீங்கள் டெலீட் பண்ணணும். வரிசைனா ரோஸை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கமாண்ட் வந்து ட்ரங்கேட் டேபிள் நேம். இதுக்கு வந்து ட்ரங்கேட் டேபிள் நேம். உதாரணத்திற்கு மாணவர் அட்டவணையில் உள்ள அனைத்து பதிவுகளும் அட்டவணையும் நீக்குவதற்கான கட்டளை ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட். மாணவர் அட்டவணை நீக்கப்பட்டு நினைவு பகுதி விடுவிக்கப்படுகிறது. உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அந்த இது வந்து உங்களுக்கு டெலீட்டு ஆயிரும், கம்ப்ளீட்டாக வந்து ட்ரங்கேட் ஆயிரும். இதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்த ட்ராப் டேபிள் கமாண்ட். இது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். ட்ராப் டேபிள் கமாண்ட்னா என்ன செஞ்சிருது? டேபிளே ட்ராப் பண்ணிடுது. தி ட்ராப் டேபிள் கமாண்ட் இஸ் யூஸ் டு ரிமூவ் எ டேபிள் ஃப்ரம் த டேட்டா பேஸ். இஃப் யூ ட்ராப் எ டேபிள், ஆல் த ரோஸ் ஆஃப் தி டேபிள் இஸ் டெலிட்டட் அண்ட் த டேபிள் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த டேட்டா பேஸ். நீங்கள் ட்ராப் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும்னா, டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணிங்க. புக்கில் வந்து டெலிட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கு. அதில் உள்ள எல்லா ரோஸையும் டெலிட் பண்ணுறதுக்கு முதல்ல டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இந்த கமாண்டை கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சோம் அதை. அப்போ உனக்கு எல்லாரும் டெலிட் ஆயிரும். டெலிட் ஆன பிறகு ட்ராப் டேபிள் கொடுத்தோன்னு என்ன செஞ்சிடும்? உனக்கு அந்த டேபிள் வந்து டெலிட் ஆயிரும். கம்ப்ளீட் டேபிள் டெலிட் ஆயிரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன்ஸ் ஆல் தி ரோஸ் ஆர் டெலிட்டட், தி டேபிள் கேன் பி டெலிட்டட் பை யூசிங் தி ட்ராப் டேபிள் கமாண்ட் இன் தி ஃபாலோயிங் வே. ட்ராப் டேபிள் நேம். எக்ஸாம்பிள் வந்து ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து ட்ராப் அவுட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து எத்தனை ரெக்கார்ட் இருக்குது? 4 ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? நான் வந்து ட்ரங்கேட் யூஸ் பண்ணி பார்க்கேன். ஏற்கனவே ட்ராப் டேபிள்லாம் கொடுத்துட்டோம். ட்ரங்கேட்டு டேபிள் ஸ்டூடெண்ட் போட்டு செமிகோலன் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு அது டெலிட் ஆகி விட்டது. செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டு பாருங்கள். எம்டி செட்டுன்னு சொல்லுது. எம்டி செட் என்ன அர்த்தம்? அதில் உள்ள எல்லா ரெக்கார்டும் டெலிட் ஆகிட்டு. இது எதுக்கு ஈக்குவலண்ட்டு? ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் எதுக்கு ஈக்குவலண்ட்டு? டெலிட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டும் ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டும் ஒன்று தான்.
நீங்கள் 2 கமெண்டில் நீங்கள் எதுக்கும் என்னவோ செஞ்சுக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டேபிளே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், ட்ராப் டேபிள். இந்த டேபிளே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராப் டேபிள்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருங்க. ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டு செமிகோலன் பண்ணிடுங்க. இவன் பாருங்கள், இந்த டேபிளே டெலீட் ஆகிட்டு இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுங்க. இது என்ன சொல்லுது, டேபிள் ஸ்டுட் டாட் ஸ்டூடெண்ட். ஸ்டுட்டுனா இது டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் ஸ்டுட்டுங்கிற டேட்டாபேஸில் உள்ள இந்த ஸ்டூடெண்ட் வந்து டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த டேபிள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லுது. ஓகே தானே, புரியுதாப்போ? அப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னாலும் மேலே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னாலும் ஒன்று தான். ட்ரங்கேட்டு டேபிள் ஸ்டூடெண்ட்னாலும் டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே கொடுத்தோம் இல்லையா, ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு ட்ரங்கேட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னாலும் உனக்கு ஒன்று தான். ஸோ உங்களுக்கு அது எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணிடுது. முடிந்த உடனே அது எம்டி செட்டுன்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் இந்த டேபிளே இல்லைன்னு சொல்லிடுது. அப்போ ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்னா அந்த டேபிளையே உனக்கு டெலீட் பண்ணிடுது. ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்டாக என்ன செஞ்சது, உனக்கு அந்த டேபிளே டெலீட் பண்ணிடுது. ஸோ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா எல்லா கமெண்ட்ஸையும் உனக்கு டெலீட் பண்ணிடுது, எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணுறது. அதே போல் ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னால என்ன செஞ்சிருது, அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் உள்ள எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணிடுது. ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்னா உனக்கு அந்த டேபிளையே ட்ராப் பண்ணிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.